பனைமரம். பனைமரம் தமிழ் சமூகத்தின் உயிர் சாட்சி. உலகிலுள்ள மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியின் எழுத்துகள் முதலில் பதியப்பட்டது பனையோலையில்தான். பனைமரம் தான் தமிழரின் அடையாளம். மலேசியாவில், ஈழத்தில், மொரீசியஸ் தீவில், தென்னாப்பிரிக்காவில், தமிழகத்தில் என தமிழர் வாழ்ந்த இடங்களிலெல்லாம் பனைமரமும் வளர்ந்தது. அதனால் தான் நமது முன்னோர்கள் பனைமரத்தை கற்பக விருட்சம் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். உணவு நிலையில் மட்டுமின்றி உணர்வு நிலையிலும் கூட நம் முன்னோர் பனைமரத்துடன் இணைந்துள்ளனர். பனைமரம் உணவு மற்றும் உணவளிப் பொருள்களை நல்குகிறது. உணவுப் பொருள்களில் பதநீர் முதன்மையானது. இதுவே கருப்பட்டி, வெல்லம், பனஞ்சீனி, பனங்கற்கண்டு, பனம் மிட்டாய், பனங்கூழ் என பல்வேறு உணவுப் பொருள்களாக வடிவம் பெறுகிறது. பனந்தும்பு, தூரிகைகள், களிகள், பனையோலை பொருள்கள், அலங்கார பொருள்கள், மரம், மரப்பொருள்கள் ஆகியன பனையிலிருந்து பெறப்படும் உணவளிப் பொருள்களாகும். கதர் மற்றும் சிற்றூர் தொழிற்குழும கணக்கின்படி ஒரு பனைமரமானது ஓராண்டில் 150 லிட்டர் பதநீர், ஒரு